Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Haris. Waalaikumsalam Syamil. Haris, birthday cake ready பண்ணியாச்சா? பர்த்டே வா. நாளைக்கு யாருக்கு பர்த்டே? என்ன ஹாரிஸ் ஒரு விஷயமே தெரியாதா? நாளைக்கு நம்ம நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த நாள். அதனால நம்ம நாளைக்கு கேக் வெட்டி நல்லா ஜாலியா கொண்டாடலாம். பர்த்டே வா. ஸ்டோஃபில்லா. பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ண கூடாது ஷமீர். அதெல்லாம் கொண்டாடலாம்ப்பா. அதெல்லாம் கொண்டாட கூடாது. அதெல்லாம் கொண்டாடலாம்ப்பா. அதெல்லாம் கொண்டாட கூடாது. நம்ம நபிக்கு நம்ம கொண்டாடாம வேற யார் கொண்டாடுவோம்? அதெல்லாம் கொண்டாடலாம். அதெல்லாம் கொண்டாட கூடாது. எதுக்கு இப்ப நம்ம கூட சண்டை? அசத் இப்போ வருவாங்கல்ல, அசத் கிட்டே கேட்கலாம். திடீர்னு கேட்கறேன் எனக்கு அதே தான். மீலாது நபி நம்மளுக்கு நாளைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்த்டே. அவரோட பர்த்டேவை நம்ம கேக் வெட்டி கொண்டாடலாமா இல்ல கொண்டாடக்கூடாது? மாஷாஅல்லாஹ், நல்ல கேள்வி. மீலாது நபி கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி நம்ம கேக் வெட்டலாமா வெட்டக்கூடாதா, இப்படி நிறைய நமக்கு சந்தேகம் இருக்கு. முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இஸ்லாத்துல பர்த்டே அப்படின்றது கிடையாது. நம்ம பிறந்ததுக்காக வேண்டி நம்ம சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்னைக்கு அது கொண்டாடப்படுகிறது. ஆனால் நம்ம மார்க்கத்தில் அது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னா, இது மாற்று மதத்தார்களுடைய ஒரு கலாச்சாரம். நமக்கு யார் அது கொண்டாடுறோம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்முடைய இஸ்லாத்தில் கொண்டு வருது அப்படின்றது அது முற்றிலும் தடுக்கப்பட்டது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, எந்த ஒரு என்னுடைய உம்மத்துல யார் வந்து இன்னொருத்தர் கூட்டத்துடைய விஷயத்தை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க கூட்டத்தையே சார்ந்தவங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி நாம பர்த்டே கொண்டாடுறது, கேக் வெட்டுறது அப்படின்றது நமக்கே கூடாது. அப்படின்ற பொழுது நமக்கு வழிகாட்டின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அவங்களுக்கு அந்த வழியிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதிகமாக பாசம் வச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்லலை, அல்லாஹ்வே சொல்லலாம். இந்த போர்டில் ஒரு ஆயத்து இருக்குங்க பாருங்க, இதை ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. எந்திரிச்சு யார் ரீட் பண்ணுங்க? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா, ஃபத்தபிஊனி, நீங்க என்ன பின்பற்றுங்க. யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படி என்ன ஃபாலோ பண்ணணும், என்னுடைய சுன்னத்துக்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சிருவான்? நேசிச்சிருவான். அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை அனைத்தையும் துனூபக்கும் மன்னிச்சிருவான். அல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றான். இப்ப இந்த ஆயத்துல சுருக்கமாக நமக்கு இதுக்கான கருத்து. இன்னைக்கு நம்ம நபியுடைய நபியனுடைய ஸல்லல்லாஹு பேரை கையில எழுதிக்கிறது, இதெல்லாம் ஒரு உண்மையான அன்பு கிடையாது. உண்மையான அன்பு அப்படின்றது நபியுடைய சுன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருது. நபியுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக்கிறது தான் உண்மையான அன்பு. அந்த அன்பை நாம இந்த மீலாதுல வெளிப்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும். நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நல்ல அமல் செய்யக்கூடிய வாழ்க்கையை கொண்டு வருவாங்க. ஆமீன். तस्वीर सीने में मौजूद है, जिसने लाकर कलामे इलाही दिया, जिसने लाकर कलामे इलाही दिया, वो मोहम्मद मदीने में मौजूद है। खिलते हैं पढ़ पढ़ के सल्ले अला, फूल खिलते हैं पढ़ पढ़ के सल्ले
झूम कर कह रही है ये बात सबा, ऐसी खुशबू चमन के गुलों में कहाँ, ऐसी खुशबू चमन के गुलों में कहाँ, जो नबी के पसीने में मौजूद है। हमने आँखों से देखा नहीं है मगर, हमने आँखों से देखा नहीं है मगर, उनकी तस्वीर सीने में मौजूद है, जिसने लाकर कलामे इलाही दिया, जिसने लाकर कलामे इलाही दिया, वो मोहम्मद मदीने में मौजूद है। हमने माना कि जन्नत बहुत है हंसी, हमने माना कि जन्नत बहुत है हंसी, छोड़ कर हम मदीना न जाएं कहीं, यूँ तो जन्नत में सब है मदीना नहीं, यूँ तो जन्नत में सब है मदीना नहीं, और जन्नत मदीने में मौजूद है। हमने आँखों से देखा नहीं है मगर, हमने आँखों से देखा नहीं है मगर, उनकी तस्वीर सीने में मौजूद है, जिसने लाकर कलामे इलाही दिया, जिसने लाकर कलामे इलाही दिया, वो मोहम्मद मदीने में मौजूद है। छोड़ना तेरा तैबा गवारा नहीं, छोड़ना तेरा तैबा गवारा नहीं, सारी दुनिया में ऐसा नजारा नहीं, ऐसा मंजर जमाने में देखा नहीं, ऐसा मंजर जमाने में देखा नहीं, जैसा मंजर मदीने में मौजूद है। हमने आँखों से देखा नहीं है मगर, हमने आँखों से देखा नहीं है मगर, उनकी तस्वीर सीने में मौजूद है, जिसने लाकर कलामे इलाही दिया, जिसने लाकर कलामे इलाही दिया, वो मोहम्मद मदीने में मौजूद है। हमने माना कि जन्नत बहुत है हंसी, हमने माना कि जन्नत बहुत है हंसी, छोड़ कर हम मदीना न जाएं कहीं, यूँ तो जन्नत में सब है मदीना नहीं, यूँ तो जन्नत में सब है मदीना नहीं, और जन्नत मदीने में मौजूद है। हमने आँखों से देखा नहीं है मगर, हमने आँखों से देखा नहीं है मगर, उनकी तस्वीर सीने में मौजूद है, जिसने लाकर कलामे इलाही दिया, जिसने लाकर कलामे इलाही दिया, वो मोहम्मद मदीने में मौजूद है। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியோர்களே, ஆசிரியர்களே, நண்பர்களே, ஒரு மலர் மலர்வதற்கு முன்பே அதன் மனம் உணரப்படுவது போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவமும் அவர்கள் குழந்தையாக இருக்கும்போதே வெளிப்படத் தொடங்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மாநகரில் பிறந்தார்கள். அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தந்தையும், அவர்கள் 6 வயதில் இருக்கும்போது தாயாரையும் இழந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை தனது விசேஷமான பாதுகாப்பில் வளர்த்தான். சிறுவயதில் நபி அவர்கள் ஹலீமா அஸ்ஸாதியா அவர்களிடம் வளர்க்க ஒப்படைத்தார்கள். ஆனால் ஹலீமா அவர்கள் அப்பொழுது மிகவும் பொறுமையாக இருந்தார்கள். அவர்களிடம் இருந்த ஒட்டகமும் மிகவும் மெதுவாக நகர்ந்தது. அவர்களிடம் வாகனமும் மிகவும் மெதுவாக நகர்ந்தது.
ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மடியில் ஏங்கிக் கொண்டு ஊருக்கு திரும்பிய போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. பலவீனமாக இருந்த அந்த வாகனம் திடீரென வேகமாக செல்லத் தொடங்கியது. மற்றவர்கள் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள், ஹலிமா, இது அதே வாகனம் தானே, எப்படி இவ்வளவு வேகமாக நகர்கிறது என்று கேட்டார்கள். அது மட்டுமில்லாமல் ஹலிமா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டில் பரக்கத் பொங்கியது. பால் குறைவாக இருக்கும்போது கூட அந்த பால் எல்லாம் நிறைந்தது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. அல்லாஹ் அருள் வைத்தால் குறைவு நிறைவாக மாறும், பலவீனம் பலமாக மாறும், சிரமம் சுகமாக மாறும். மனிதன் அல்லாஹ்வுக்கு நம்பி வாழ வேண்டும் என்பதை இதன் பாடமாக பார்க்கலாம். மேலும் நபி அவர்கள் சிறுவயதிலிருந்தேயே உண்மை, அன்பு, பணிவு ஆகியவற்றை பண்புடன் சேர்ந்து வளர்ந்ததால் தான் அதனால் அவர்கள் வளர வளர பக்கங்களின் இதயங்களில் உயர்ந்தார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹலீமா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டில் பரக்கத் பொங்கியது. பால் இருக்க இடத்தில் எல்லாம் நிறைந்த பால்கள் கொடுத்தன. வறுமையில் இருந்த வீட்டில் வளம் தோன்றியது. கவலை இருந்த இடத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. அல்லாஹ் அருள் வைத்தால் குறைவு நிறைவாக மாறும், பலவீனம் பலமாக மாறும், சிரமம் சுகமாக மாறும். மனிதன் அல்லாஹ்விடம் நம்பி வாழ்ந்தால் என்பதை இதன் பாடமாக பார்க்கலாம். மேலும் நபி அவர்கள் சிறுவயதிலிருந்தே உண்மை, பண்பு, பணிவு ஆகியவற்றை கற்றதால் தான் இப்பொழுது நபி அவர்கள் அப்பொழுது சிறப்பாக வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் வளர வளர மக்களின் இதயத்திலும் இடம்பெற்றார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த பயானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தை பருவத்தை பற்றி பார்த்தோம். இன்று அவர்களின் இளமை வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகிய நிகழ்வை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞராக வாழ்ந்த காலத்தில் மக்கா நகரம் முழுவதும் அவர்களுடைய நேர்மை மற்றும் நல்ல குணங்களை பற்றி பேசப்பட்டது. மக்கள் தங்களுடைய பொருட்கள், செல்வங்கள் மற்றும் முக்கியமான விஷயங்களை அவர்களிடம் ஒப்படைப்பார்கள். ஒரு நாள் மக்காவில் உள்ள காபா ஆலயம் வெள்ளத்தால் சேதமடைந்தது. அதனை மறு கட்டணமைக்க குறைஷிகள் ஒன்று சேர்ந்தார்கள். கட்டுமான பணி முடிந்ததுடன் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை யார் அந்த இடத்தில் வைப்பது என்று பெரிய பிரச்சனை எழுந்தது. ஒவ்வொரு கோதரின் தலைவரும் அந்த பெருமை தங்களுக்கே வேண்டும் என்று எழுந்தார்கள். அப்போது அவர்கள் ஒரு முடிவு செய்தார்கள். இப்போது இந்த வாசல் வழியாக யார் முதலில் வருகிறாரோ அவரே தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளலாம் என்றார்கள். அல்லாஹ்வின் நாட்டப்படி அந்த வாசல் வழியாக முதலில் வந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை பார்த்ததுடன் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதோ அல்லாஹ்வின் உண்மையாளர் வந்துவிட்டார், நம்பிக்கையுடைய வந்துவிட்டார் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையை விரித்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அதன் நடுவில் வைத்து பின்னர் ஒவ்வொரு கோதரின் தலைவரும் போர்வையை ஒரு மூலையை பிடிக்க சொன்னார்கள். அனைவரும் சேர்ந்து கல்லை உயர்த்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரங்களால் அதை எடுத்து அந்த இடத்தில் வைத்தார்கள். ஒரு நிமிடத்தில் சண்டை முடிந்தது. நிகழ்வு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. பலம் உள்ளவன் பெரியவன் அல்ல, பிரச்சனை அறிவுடனும் அமைதியுடன் தீர்ப்பவனே பெரியவன். இளமை வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு, நேர்மை, பொறுமை மற்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்ற நல்ல குணங்கள், நற்செயல்கள் போன்ற பல விஷயங்களை அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொண்டு வர கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் வாழ்ந்த விதத்தை அறிய வேண்டும் என்றால் அவனுடைய இறுதி நேரத்தை பார்க்க வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த வகையில் மனித குலத்தின் சிறந்த மனிதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்கள் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை தருகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் மக்களை அல்லாஹ்வின் வழியில் அழைத்தார்கள். பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளித்தார்கள். துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். எதிரியை கூட மன்னித்தார்கள்.
இப்படி மனித குலத்தின் ஒளிவிளக்காக வாழ்ந்த அந்த மாமனிதரின் இறுதி நாட்கள் நெருங்கின. உடல் நலம் குறைந்திருந்தாலும் நபி அவர்கள் தனது உம்மத்தை பற்றியே கவலை அடைந்தார்கள். எனக்கு பிறகு என் சமுதாயம் எப்படி இருக்கும் என்ற கவலையே அவர்களின் இதயத்தில் இருந்தது. இறுதி நேரத்தில் கூட அவர்கள் சொன்ன வார்த்தைகள் பதவியை பற்றியதல்ல, உலகத்தை பற்றியதல்ல, செல்வம் பற்றியதல்ல. அவர்கள் கூறியது அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாகும். எவ்வளவு அழகான அறிவுரை! வாழ்நாள் முழுவதும் தொழுத நபி அவர்கள் தனது இறுதி நொடியில் கூட தொழுகையை பற்றி நினைவூட்டினார்கள். பின்னர் அல்லாஹுவை நினைத்தவாறே, தனது உம்மத்திற்காக துவா செய்தவாறே இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் நம்மிடையே உடலால் இல்லை, அவர்களின் வாழ்க்கையும் அவர்களின் போதனைகளும் அவர்களின் அழகிய முன்மாதிரிகளும் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே நாமும் தொழுகையை பேணுவோம், பெற்றோர்களை மதிப்போம், உண்மையை பேசுவோம், நல்ல குணங்களுடன் வாழ்வோம். இதுவே நாம் அவர்களின் மீது வைக்கும் உண்மையான அன்பாகும். அல்லாஹ் நம்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை பின்பற்றி வாழக்கூடியவர்களாகவும் மறுமையில் அவர்களுடன் ஒன்று சேரக்கூடியவர்களாகவும் ஆக்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.